ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எடுத்தோம் நான் உங்களுக்கு பணிவான சாரியை கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் எல்லோரும் வீட்டில் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சளி காய்ச்சல்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சங்கர நாராயணர் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நாகதோஷமும் கழிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது முழுசாக. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நான் இந்த கோயிலுக்கு போகிறேன். எதுக்காக போகிறேன்னா என் தம்பி, அதாவது என் கௌசல்யா தெரியும்ல, என் தங்கச்சி. என்னுடைய வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் கௌசல்யா யாருன்னு. அவங்களுடைய அண்ணன் பையனுக்கு மொட்டை போட்டாங்க. அதனால் நாங்கள் போனோம். நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் முதலையே நீங்கள் போயிருந்துருப்பீங்கள்ல அங்கே, ஏன் போகலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இல்லைங்க, கண்டிப்பாக போகலை. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோடு போனாங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு. அந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதனால் நாங்கள் போகலை. என்னையும் வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க எல்லோரும் மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. நான் தான் இதான் ஃபஸ்ட் டைம், அதனால் இந்த கோயிலை பார்க்குறேன். கோயில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. சுற்றி புல்வெளிகள், கொஞ்சம் வீடு, ஆனால் சின்ன சின்ன வீடுகள் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் எல்லாமே இடைவெளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு கோயிலும் இருந்துச்சு. அதுக்கு கூட்டு போனால் எப்போவுமே அங்கே திறந்துருக்குன்னு சொன்னான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் பூட்டி இருந்துச்சு. அதனால் அதை பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா சாமியும், இது வந்து சிவன் கோயிலுங்கிறதுனால நவகிரகங்கள் முதற்கொண்டு எல்லா சாமியும் இருந்தாங்க. நல்ல கண்குளிர பார்த்து நல்ல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். வெளியே வந்து தான் அதுக்கப்புறம் மொட்டை போடுறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மொட்டை போடுற அந்த அண்ணன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெயிட் பண்ணி அந்த அண்ணனை வந்ததுக்கப்புறம் மொட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா இருப்போமா, எல்லாத்தையும் தோண்டி தொலாவிட மாட்டோம். அப்படி தான் நாங்கள் தோண்டி தொலாவிக்கிட்டு கிடந்தோம். ஒவ்வொன்றில் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து புளியங்காய் கிடச்சிது. நிஜமாவே சொல்கிறேங்க, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த புளியங்காவை நான் அன்னைக்கு தான் சாப்பிட்டேன். அது வரைக்கும் இந்த புளியங்காவை எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. நான் எந்த இடத்துல போய் பறிக்கணுங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர் சுற்றி நிறைய புளிய மரம் தான் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் போய் பறிக்காமல் இங்கே வந்து நான் பறித்து சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக போணுச்சு. மொட்டை போடும் போதே பாதியிலையே தூக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப ஓவர் அழுகையில் மூச்சு ரொம்ப வாங்கிட்டாப்புல. அதனால் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கையோடு சேர்ந்து என் தம்பி சங்கருக்கும் சேர்த்து மொட்டை போட்டாங்க. அவனை வச்சு நாங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு கிடந்தோம். அப்புறம் பார்த்தா அங்கே பாம்பு சட்டை கிடந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது ஐயையோ, அப்போ இவ்வளோ பெரிய பாம்புலாம் கிடக்குமா, அதுவும் ரொம்ப நீளமான சட்டையாக கிடந்துச்சு. நாங்கள் அதை வச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்துட்டு இதான் பாம்பு சட்டை அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தோமா, ஒரே காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி பையனை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் என் தம்பிக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்களா. நாங்கள் தான் டேய் பார்க்குறதுக்கு ஹேம்ராம் படத்தில் வர கமல்ஹாசன் மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவனும் போஸு சும்மா நான் சரமாரியாக கொடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லோரும் வளைச்சி ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவன் வேறு மொட்டையை தடவி பார்த்துக்கிட்டு என் முடிய காணும் அப்படின்னு வேறு ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதையும் சொல்லி நாங்கள் ஜாலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் அந்த மீசையோடு பார்க்கும்போது அந்த மொட்டைக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. கமல்ஹாசன் மாதிரி தான் இருந்துச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் இப்படி தோணுச்சின்னு மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மொட்டையை போட்டுட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நான்வெஜ் அங்கே சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வெஜிடேரியனை போட்டு எங்களை கொன்னுட்டாப்புல. அதனால் சரின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, இருந்தாலும் இந்த இதையும் நாங்கள் அடித்து நொறுக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அடித்து நொறுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சுங்க. வந்தோடனே படுக்க தானே தோணும் எல்லாருக்கும். அதே தான் எனக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஜேர்னி.